திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் என்பது திருவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள பழமையானதும் ஆழ்வார்களுள் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் மற்றும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்து மத வைணவ கோவிலாகும். வில்லிபுத்தூர் முன்னொரு காலத்தில் வராக சேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. சேத்திரத்தின் ஒரு பகுதியாக ஒரு காடும் இருந்தது. அதில் வில்லி, கண்டன் என்ற 2 வேடுவ சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் வேட்டையாடி வரும்போது கண்டன் புலி ஒன்றை துரத்தி செல்கிறான். அவனை புலி கொன்று விடுகிறது. இதை அறியாத வில்லி தன் தம்பியை தேடி அலைகிறான். சோர்வடைந்து மரத்தடியில் தூங்குகிறான். அவன் கனவில் பெருமாள் தோன்றி கண்டனுக்கு நேர்ந்த நிலையை கூறுகிறார். பின்னர் தாம் இங்கு காலநேமி என்ற அசுரனை வதம் செய்வதற்காக எழுந்தருளியதாகவும், பின்னர் இந்த ஆலமரத்தின் அடியில் உள்ள புதருக்குள் வடபத்ரசாயி என்கிற திருநாமத்துடன் காட்சி அளிக்கப் போவதாகவும் கூறி இந்த காட்டை அழித்து நாடாக்கி தமக்கு கோயில் எழுப்பி ஆராதனை செய்து வரும்படி கூறி மறைகிறார். இதனால் இந்த ஊருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பெயர் வந்தது என்று தலபுராணம் கூறுகிறது. திருவில்லிபுத்தூர் திருக்கோயிலில் மார்கழி மாதம் ஆண்டாள் எண்ணெய் காப்புக்கு 61 வகை மூலிகைகள் அடங்கிய 40 நாட்களில் காய்ச்சிய தைலம் பயன்படுத்தப்படுகின்றது. நல்லெண்ணெய், பசும்பால், நெல்லிக்காய், தாழம்பூ, இளநீர் முதலான பல பொருட்கள் சேர்த்து 7 படி எண்ணெய் விட்டு 2 பேர் 40 நாட்கள் காய்ச்சுவர். இதில் 4 படி தைலம் கிடைக்கும். இந்த திருக்கோயில் பற்றிய கூடுதல் தகவல்கள் அறிய டெம்பிள் ரன் டிவோஷனல் என்ற யூடியூப் சேனல் ஐ பார்க்கவும்.